ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த பாம்புகள்ல மிகப்பெரிய பாம்பு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டக்குன்னு எல்லாருமே என்ன சொல்லுவோம்? டைட்டனோபோவா அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த டைட்டனோபோவா பத்தி தெரியாதவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல்ல அதுக்குன்னு ஒரு வீடியோவே மேக் பண்ணிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சோ இது வரைக்கும் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் டைட்டனோபோவா தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாம்பு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா அதை விட ஒரு மிகப்பெரிய பாம்பு இந்த உலகத்துல வாழதான் செஞ்சிருக்கு. அதுவும் நம்ம இந்தியாலயே வாழவும் செஞ்சிருக்கு. அதோட பேர் தான் வாசுகி இண்டிகஸ். இது வரைக்கும் இந்த பூமியில தோன்றிய பாம்புகளே மிகப்பெரிய பாம்பு அப்படின்னா அது இதுதான் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பாம்பு தான் சிவனோட கழுத்துல சுத்தி இருக்கும் பாத்தீங்களா, வாசுகி பாம்பு. அந்த பாம்புன்னு சொல்லிட்டு பல பேர் நம்பவும் செய்றாங்க. இந்த ஒரு வாசுகி இண்டிகஸ் பத்தி, இந்த வாசுகி இண்டிகஸ் தான் சிவனோட கழுத்துல இருக்க அந்த வாசுகி பாம்பு அப்படின்ற பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ அடுத்தடுத்து உங்களால டக்குன்னு பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம லேட்டஸ்டா ஒரு டெக் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன எல்லா மொபைல் போன் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டெக்ல அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனல் உங்களுக்கான சேனலா தான் இருக்கும். சோ மறக்காம டிசம்பர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது 2005 வருஷத்தோட ஒரு நாள். அந்த நாள்ல நம்ம இந்தியாவோட குஜராத்ல இருக்கிற பனந்தோரா அப்படின்ற ஒரு பழுப்பு நிலக்கரி சுரங்கத்துல எப்பயும் நடக்கிற மாதிரி வேலை அன்னைக்கும் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கப்ப வழக்கமா எப்பயும் போல தோன்ற மாதிரி ஒரு இடத்துல தோன்றாங்க. அப்படி தோன்றப்ப அந்த இடத்துல வித்தியாசமான வெள்ளை கடல்ல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அதை பாக்குறப்ப நார்மலான கல்லு மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அது பாக்குறதுக்கு கல்லு மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா பளபளப்பா வேற இருந்திருக்கு. சோ என்னடா அது வித்தியாசமா இருக்கா, அப்ப இது என்னன்னு உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலர் உருவத்துக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாமே டக்குன்னு வெள்ளைக்கி விட்டு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் அது ஒரு எலும்பு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சா அந்த எலும்போட சைஸ பாக்குறப்ப அது ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருந்திருக்கு. ஆத்தாடி இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா மனிதனோட எலும்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இது வேற ஏதோ ஒரு உயிரினத்தோட எலும்பு. இதை பத்தி நம்மளுக்குலாம் எதுவும் தெரியாது. பேசாம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை கூப்பிடுவோம் சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் அங்க வர்றாங்க. அப்படி வர்ற அந்த டீம் எங்க இருந்து வர்றாங்கன்னா ஐஐடி ரூர்க்கி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரூர்க்கில இருக்கிற டாக்டர் சுனில் பாஜ்பாய் அப்படின்றவரோட டீம் தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்படி வந்தவங்க அந்த இடத்தை கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணி அந்த இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்ச அவங்க அன்னைக்கு கண்டுபிடிச்ச மாதிரியே கிட்டத்தட்ட 27 முதுகெலும்பு படிமங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 27 முதுகெலும்பு படிமங்களும் பாத்தீங்கன்னா தனித்தனியா இல்ல, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. சோ அதை வச்சு பாக்குறப்ப இது வெவ்வேறான உயிரினங்களோட முதுகெலும்புலாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உயிரினத்தோட முதுகெலும்பு தான் அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அதோட உருவத்தை வச்சு மேபி அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான முதலையோட முதுகெலும்பா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வந்து இது மிகப்பெரிய முதலையோட முதுகெலும்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணவும் செய்றாங்க. இப்படி உங்க சீர்சாட்டா இந்த முதலையோட படிமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா அந்த முதுகெலும்பு படிமத்தோட சைஸ் அண்ட் அது அமைஞ்சிருக்கிற விதம் அண்ட் அதோட வயசு எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு சோதனை பண்ணி பாக்குறப்ப அது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்து போன உயிரினத்தோடது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு முதலையோட படிமமா இருந்தா மட்டும் தான் இத்தனை மில்லியன் வருடங்கள் ஆனாலும் அது சிதைவடையாமல் இருக்கும் அப்படின்றது தியரட்டிக்கலா எழுதப்பட்ட ஒரு விஷயமாவே இருக்கு. சோ அதை வச்சு பாக்குறப்ப அப்ப கன்ஃபார்ம் அது ஒரு முதலையோட படிமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த படிமங்கள் எல்லாத்தையுமே செக்யூர்டா எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்டோர் பண்றப்ப இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி எடுத்து நடத்தின டீமோட லீடரா இருந்த நம்ம டாக்டர் பாஜ்பாய் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு சின்ன நெருடல் இதுல இருந்துட்டே இருந்திருக்கு. ஏன்னா என்னத்தான் இதை பாக்குறதுக்கு ஒரு முதலையோட படிமம் மாதிரி இருந்தாலும் முதலையோட படிமம் எக்ஸாக்டா இதே மாதிரி இருக்காது. இது பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான படிமம் மாதிரி இருக்கு. சோ மேபி நம்ம தப்பா கெஸ் பண்றோமோ, இது முதலையோட படிமமா இல்லாம வேற ஏதோ ஒரு உயிரினத்தோட படிமமா இருக்குமோ அப்படின்ற ஒரு நெருடல் அவரோட மைண்ட்ல இருந்துட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ஆராய்ச்சி முடிஞ்சு இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருடலோடய அங்க இருந்து கிளம்பியும் போயிடுறாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் டைம் டிக்கிங் ஆகுது. கிட்டத்தட்ட அதுக்கடுத்து 17 வருடங்களும் கிடக்குது. 17 வருடங்கள் கழித்தும், அதாவது 2022 வருஷமும் டாக்டர் சுனில் பாஜ்பாய்க்கு பாத்தீங்கன்னா 2005 இருந்த உறுத்தல் இன்னமும் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. சோ இதுக்கு மேலே அந்த மன உறுத்தலோட நம்ம வாழ வேணாம், அந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஐடி ரூர்க்கில ஒர்க் பண்ற இன்னொரு ரிசர்ச்சரான டாக்டர் தேபாஜித் தத்தாவையும் கூப்பிட்டுட்டு அவங்க முதுகெலும்பு படிமங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போறதோட மட்டும் இல்லாம அந்த முதுகெலும்பு படிமங்களை அக்குவேர் ஆணிவேராம் திரும்ப ரீ எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நைட்டும் பகலும் அதை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்டடி பண்றப்ப தான் அந்த முதுகெலும்பு படிமங்கள் முதலையோடது கிடையாது, இன்னொரு உயிரினத்தோடது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஸ்னேக். அதோட முதுகெலும்பு படிமங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா சொன்னா அதோட ஆர்டிகுலேட்டிங் ஃபெசட்ஸும் ப்ராசஸஸும் பாம்போட முதுகெலும்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. சோ இந்த ஒரு ஷூர் ஷார்ட்டான அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸை வச்சுதான் இது முதலை கிடையாது பாம்புன்னு அடிச்சு சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருந்த ஒரு
மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு பெரிய பாம்பு நம்ம இந்தியால வாழ்ந்துச்சா அப்படின்றதுதான். ஏன்னா இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாம்புகள்லாம் இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்கு? அமேசான் மலைக்காடுகள் அண்ட் ஆப்பிரிக்கால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அனகோண்டா மாதிரியான பாம்புகள்லாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கு? அமேசான் மலைக்காடுகள் அண்ட் ஆப்பிரிக்கால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பாம்பு மட்டும் இந்தியால வாழ்ந்துச்சு அப்படின்றதாம் அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு. சோ இந்த ஆச்சரியம் வந்தோடனே அதற்கான விடையை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பர் ரிசர்ச்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதோட பலனா அதோட விடையும் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், இப்ப இருக்கிற நம்ம இந்திய நாடு இருக்கு பாத்தீங்களா, இது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஆசிய கண்டத்தோட தான் சேர்ந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அப்ப நம்ம இந்திய நாடு ஆசிய கண்டத்தோட எல்லாம் சேர்ந்தே இல்ல, அது இன்னொரு கண்டத்தோட சேர்ந்து இருந்துச்சு. அந்த கண்டத்தோட பேர் தான் கோண்டுவானா. எஸ், பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோண்டுவானா கண்டத்துல என்னென்ன கண்டங்கள்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா, இந்த 5 சேர்ந்து இருந்துச்சு. இப்படி இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து கோண்டுவானா கண்டமா இருந்தப்பதான் இந்தியாவிலே மிகப்பெரிய பாம்புகள் வாழ்ந்திருக்கு. அப்புறம் காலப்போக்குல கோண்டுவானா கண்டம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஒவ்வொரு திசையில போயிடுச்சு. அப்படி பிரிஞ்சு வரப்பதான் இந்த ஒரு மிகப்பெரிய பாம்பு மட்டும் இந்தியாவிலே இருந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க டீப்பா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 47 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பாம்பு இந்தியால வாழ்ந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சோன்னே இந்த பாம்போட நீளம் வெயிட் எவ்வளவு இருக்கும்னு எஸ்டிமேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எஸ்டிமேஷன் பண்ணதுல இந்த பாம்பு 11 மீட்டர்ல இருந்து 15 மீட்டர் வரைக்கும் நீளம் இருக்குமாம். அது உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மனிதனோட ஹைட் 150 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஹைட் இருக்க 10 மனிதர்களை ஒருத்தவங்களுக்கு மேல ஒருத்தவங்களும் அடுக்கணும்னா எவ்வளவு உயரம் வருமோ அந்த அளவுக்கு நீளமானதுதான் இந்த பாம்பா. இந்த நீளம் சாதாரண நீளம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்த மிகப்பெரிய பாம்பா நம்ம பேசியிருந்தோம் பாத்தீங்களா, டைட்டனோபோவா, அதை விட மிக நீளமான பாம்பா தான் இந்த பாம்பு இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா இது வரைக்கும் பூமியில தோன்றின பாம்புலே மிக நீளமான பாம்பு அப்படின்ற வேர்ல்ட் ரெக்கார்டம் இப்ப இந்த பாம்பு தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த பாம்போட வெயிட் மட்டும் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 கிலோ இருக்கலாம்னே சொல்றாங்க. ஆனா என்னத்தை தான் இது இவ்வளவு நீளமா இவ்வளவு வெயிட்டா பார்த்த உடனே பயத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருந்தாலும் இது விஷத்தன்மையுடைய பாம்பா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாதாம். இது ஒரு நான் வெனாமஸ் மட்சோயிடே ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன்னா விஷமே இல்ல அப்படின்னா இது எப்படி இறைய பிடிச்சு தின்னுச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கான பதில சொல்லணும் அப்படின்னா அனகோண்டா எப்படி சாப்பிடுது? அதோட இறைய பிடிச்சு அதோட உடல் முழுவதும் சுற்றி இறுக்கி நெருக்கி கொண்டு விழுங்குது பாத்தீங்களா, அதே மெத்தட் தான் இந்த பாம்பும் கையாண்டிருக்கு. சோ இப்படி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னே இதுக்கு ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு கடைசியா ஒரு நேமும் வைக்கிறாங்க. அதுதான் வாசுகி இண்டிகஸ். இப்படி வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்திய புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பதான தெய்வங்களா வழிபட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிவனோட கழுத்துல இருக்க பாம்போட பேர் வாசுகி இல்லையா, அதனாலே அந்த பேரை தூக்கி இந்த பாம்போட ஃபர்ஸ்ட் நேமா வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வாசுகிக்கு பின்னாடி வர இண்டிகஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்தியாவை குறிக்குது. அதனாலே இதுக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு நேம் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாம்பு தான் இந்திய புராணங்கள்ல சொல்லப்படுற மாதிரி, அதாவது சிவனோட கழுத்துல இருக்கிற உண்மையான வாசுகி பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வாசுகி இண்டிகஸ் பாம்பு நம்ம புராண கதைகள்ல சொல்லப்படுற சிவனோட கழுத்துல சுத்தி இருக்கிற வாசுகி அப்படின்ற இந்த ஒரு நாகமும் ஒன்னா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுற இந்த ஒரு வாசுகி நாகம் என்னன்றத முதல் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். இந்த வாசுகி அப்படின்ற பேரை நீங்க கேட்கறப்ப இது ஒரு பெண் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே இந்த வாசுகி நாகம் ஒரு ஆண் நாகம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வாசுகி நாகம் காசியப்பா அப்படின்ற ஒரு முனிவருக்கும் அவரோட மனைவியான கத்ருவுக்கும் தான் பிறக்கவே செஞ்சிருக்கு. அதுக்காக உங்களுக்கு இந்த ஒரே ஒரு வாசுகி நாகம் மட்டும் பிறக்கல. இந்த கத்ரு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆயிரக்கணக்கான நாகங்களை பெற்றெடுத்திருக்காங்க. அதனாலேயே இவங்க நாகங்களின் தாய் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது மதர் ஆஃப் சர்பன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த ஆயிரக்கணக்கான நாகங்கள்ல முக்கியமான நாகங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்னு வாசுகி நாகம், ரெண்டாவது ஆதிசேஷன், மூணாவது மனசா. இதுல ஆதிசேஷன் நாகத்தை நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம விஷ்ணு பகவான் 1000 தலை கொண்ட ஒரு நாகத்துல படுத்திருப்பார் பாத்தீங்களா, அந்த ஒரு 1000 தலை கொண்ட நாகம் தான் ஆதிசேஷன். அடுத்து இந்த மனசா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் நாக கடவுளாவே நம்ம எல்லாருமே வழிபட்டு இருக்கோம். என்னங்கடா அப்படி ஒவ்வொரு நாகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கிறத சொன்னீங்க, ஆனா வாசுகியை பத்தி ஒண்ணுமே சொல்லியடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது புரியுது. எஸ், இந்த வாசுகிக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. ஏன்னா இந்த நாங்கள் எல்லாமே வாழ்ற உலகத்துக்கு பேர்னது நாகலோகம் இல்லையா. இந்த நாகலோகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர்ல தான் இருக்கான். அந்த அண்டர் வாட்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான சிட்டி தான் பொகாவதி. அந்த பொகாவதியில வாழ்ற நாங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய காவலனா தான் இந்த வாசுகியே இருந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த வாசுகிய நாகா கிங் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நாகலோகத்தின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சோ இப்படி நாகலோகத்தின் அரசன் இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லா நாகங்களையும் பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனையும் உருவாகுது. அது அவங்களோட அம்மாவான கத்ருட்ட இருந்து உருவாகுது. எஸ், இந்த வாசுகியோட அப்பாவான காசியப்பா முனிவர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கத்ரு அப்படின்ற ஒரே ஒரு மனைவி மட்டும் கிடையாது. இது மாதிரி எக்கச்சக்கமான மனைவிகள் இருக்காங்க. அந்த எக்கச்சக்கமான மனைவிகள்ல 2 பேர் முக்கியமான மனைவியா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் கத்ரு, இன்னொருத்தவங்க தான் வினதை. இந்த 2 பேருக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அடிக்கடி போட்டி நடந்துட்டே இருக்குமா. அதாவது நாம் பெரிய ஆளா இல்லாட்டா நீ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு அடிக்கடி போட்டி நடந்துட்டே இருக்கும். அப்படி நடந்துட்டு இருக்கப்பதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான
போட்டி நடக்குது. அதுதான் கத்ரு ஒன் டைம் பாத்தீங்கன்னா நான் கேட்க போற இந்த ஒரு கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லணும். சப்போஸ் நீ சரியான பதில சொல்லாம தப்பா சொல்லிட்ட அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நீ எனக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு வினதைட்ட கத்ரு சொல்றாங்க. அப்படி கத்ரு சொன்ன உடனே வினதைனாலும் எனக்கு பதில் தெரியாத கேள்வி இந்த உலகத்துல இருக்கா, நீ எந்த கேள்வியை வேணாலும் எனக்கு கேளு, அந்த கேள்விக்கான பதில நான் சரியா சொல்றேன். சப்போஸ் அந்த கேள்விக்கான பதில நான் சரியா சொல்லிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு வாழ்நாள் முழுக்க அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினதை கத்ரோட சொல்றாங்க. சோ வினதையோட இந்த ஒரு பேச்சை கேட்டோடனே கத்ருக்கான ஒரு விதமான பயம் வந்துருது. ஏன்னா நம்ம கேட்கிற கேள்விக்கு இவ கரெக்டா பதில் சொல்லிட்டா அப்படின்னா நம்ம இவளுக்கு அடிமையால இருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் இந்த போட்டி ஆரம்பிச்சோம், நம்ம கேள்வியை கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து பறந்து வரும் அதிசயமான 7 தலைகளை கொண்ட உச்சை சிர்வாஸ் அப்படின்ற குதிரையோட வாளோட கலர் என்ன அப்படின்னு கத்ரு வினதைட்ட கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே வினதைனாலும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு நீ வாழ்நாள் முழுக்க எனக்கு அடிமையாக ரெடி ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூட தெரியாம இருப்பாங்க. வானத்திலிருந்து பறந்து வர 7 தலை கொண்ட அந்த உச்சை சிர்வாஸ் குதிரையோட வாளோட நிறம் வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கத்ருக்குனாலும் பக்கு நடிச்சிருது. ஏன்னா உண்மையிலேயே அந்த குதிரையோட வாளோட நிறம் வெள்ளை தான். சப்போஸ் இது மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இவளுக்கு போய் நம்ம வாழ்நாள் முழுக்க அடிமையா இருக்குது. இவ சொன்ன இந்த ஒரு பதில நம்ம எப்படியாவது பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்ரு இதுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. அதாவது அடுத்த தடவை இந்த குதிரை வானத்திலிருந்து பறந்து வர்றப்ப அதோட வாளோட நிறம் வெள்ளையா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. அதுக்காகவே தன்னோட நாகலோகத்துக்கு போய் தாங்கிட்ட ஆயிரக்கணக்கான நாக பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைகள்கிட்ட போய் உங்கள் தாய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, அடுத்த தடவை இந்த உச்சை சிர்வாஸ் அப்படின்ற 7 தலை கொண்ட குதிரை வானத்திலிருந்து கீழே வர்றப்ப அதோட வால்ல போய் நீங்க இருக்க சுத்திக்கங்க, அப்படி சுத்தினீங்கன்னா உங்களுக்கும் வாளுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி ஆயிரும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குதிரை வாளோட நிறம் வெள்ளையா இல்லாம கருப்பு நிறமா தோற்றம் அளிக்கும். அப்படி மட்டும் தோற்றம் அளிச்சிருச்சு அப்படின்னா நான் வினதை கிட்ட ஜெயிச்சிருவேன், அவ எனக்கு வாழ்நாள் முழுக்க அடிமை ஆயிருவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாகப்பிள்ளைகள்கிட்ட போயிட்டு உதவி கேட்கறாங்க. அப்படி கத்ரு உதவி கேட்டோன்னே அங்க இருக்கிற மேக்சிமம் நாங்கள் பார்த்தா அம்மா தானே கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுலயும் சில நாங்கள் பார்த்தா இதுக்கு எங்களால ஒத்துக்கிற முடியாது, ஏன்னா இது ஒரு சரியான வழிமுறையா இருக்காது, இது பொய் சொல்ற மாதிரி தீங்கு செய்யற மாதிரி அமைஞ்சிரும், சோ நாங்க இதுக்கு ஒத்துக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே கத்ருக்கான உச்சக்கட்ட கோபம் வந்துருது. என்னோட பிள்ளைகளா இருந்துட்டு நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா, உங்களுக்கு நான் ஒரு சாபத்தை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேச்ச கேட்காத சில நாங்களுக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை விடுறாங்க. அதுதான் ஜனமெஞ்சி அரசன் முன்னிலையில நான் ஒரு மிகப்பெரிய நாக உயிர் தியாகம் பண்ண போறேன், அந்த உயிர் தியாகம் பண்ண போற நாகங்களே என்னோட பேச்ச கேட்காத இந்த நாகங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்ச கேட்காம அவங்களை எதிர்த்து நின்ற நாகங்களை உயிர் தியாகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விடுறாங்க. சோ இந்த ஒரு சாபத்தை கேட்ட உடனே நாகலோகத்தோட அரசனா இருக்கிற வாசுகி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கான ஒரு விதமான பயம் வந்துருது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா நாகங்களையும் பாதுகாக்கிறது அவர் தானே பாதுகாத்துட்டு இருக்காரு. சோ அப்படி பாதுகாத்துட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற சில நாகங்களை உயிர் தியாகம் பண்ண போறாங்க அப்படின்னா அது இவருக்கு மனதளவுல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா. சோ அதனாலேயே இதை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும், இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி அவர் யோசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க உயிர் தியாகம் பண்ண போற நாகல்ல ஒரு நாகமா வாசுகியும் இருக்காரு. ஏன்னா வாசுகியும் பாத்தீங்கன்னா நீங்க செய்யறது தப்புமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக எதிர்த்து நின்றாரு. சோ அதனாலேயே பார்த்தா அந்த சாபத்துல இவரும் இன்க்ளூட் ஆயிருக்காரு. சோ அதனாலேயே அதுக்கான பரிகாரத்தை தேடுறாரு. அப்படி தேடி யார போய் நாடுறாரு அப்படின்னா தேவர்கள் இருக்கிற தேவலோகம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் தான் உதவி நாடி போறாரு. அப்படி நாடி போய் அங்க இருக்கிற தேவர்கள்ட்ட உதவி கேட்ட உடனே அங்க இருக்கிற தேவர்கள் யோசிக்காம உங்களோட சாபம் விலகிறதுக்கு நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறாங்க. இப்படி உங்க பெரிய மனதோட ஒத்துக்கிட்டதை பார்த்த உடனே வாசுகினாலும் இவங்க செய்ய போற இந்த ஒரு உதவிக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கைமாறு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யற இந்த உதவிக்காக நான் கைமாற இன்னொரு உதவி செய்யறேன், நீங்க பார்க்கடல கடைஞ்சு அமிர்தம் எடுக்க போறதை நான் கேள்விப்பட்டேன், சோ அந்த ஒரு செயல்பாடப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அங்கேயே தங்குறாரு. அப்படி தங்கி இருக்கிறப்ப அந்த பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுக்கிற நாளும் வருது. அன்னைக்கு நாள் அந்த பார்க்கடலை கடைறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய மலையை தேவர்களும் அரக்கர்களும் கொண்டு வந்து அந்த பார்க்கடலுக்கு நடுவுல வைக்கிறாங்க. அப்படி வைக்கப்பட்ட அந்த ஒரு மலை கடலோட அடிபாகத்துக்கு போகாத மாதிரி விஷ்ணு பகவான் உருவாக்குன ஆமை தாங்கிட்டு இருக்கு. ஏன்னா கடலோட அடிபாகத்துக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த மலை தரையோட தரையா நின்னுக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மலையை மத்த மாதிரி உருட்டி பார்க்கடலை கடைய முடியாது இல்லையா. சோ அதனாலே விஷ்ணு பகவான் உருவாக்குன ஆமை பாத்தீங்கன்னா அந்த மலையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. சரி ஓகே, மலையை கொண்டு வந்து கடலுக்கு நடுவுல நுப்பாட்டியாச்சு, இப்ப அதை உருட்டணும் இல்லையா, அதை உருட்டுறதுக்கு கயிறு போன்ற அமைப்பு வேணும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப வாசுகி நாகம் உதவிக்காக வர்றாரு. எஸ், அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கயிறு மாதிரி அந்த மலையை சுத்திக்கிறாரு. அப்படி சுத்தினதுக்கு அப்புறம் ஒரு சைடு தலை இருக்கும், இன்னொரு பக்கம் வால் இருக்கும் இல்லையா. சோ அது ரெண்டையும் மாத்தி மாத்தி முன்ன பின்ன இழுத்தா மலையும் சுத்தும், பார்க்கடலும் கடையப்படும், அமிர்தமும் வரும் இல்லையா. சோ அதுக்காக வாசுகி நாகமும் மலையை சுத்தின மாதிரி ரெடியா இருக்கு. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் வருது. அதுதான் வாசுகி நாகத்தோட தலையை யார் பிடிக்கிறது, வாழை யார் பிடிக்கிறது அப்படின்ற சண்டை. எஸ், அந்த இடத்துல அரக்கர்கள் அண்ட் தேவர்கள் 2 பேரும் இருக்காங்க இல்லையா. சோ அவங்க 2 பேருக்கு இடையில தான் தலையை யார் பிடிக்கிறது, வாழை யார் பிடிக்கிறது அப்படின்ற சண்டை வருது. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா அரக்கர்கள் நாங்க வாசுகியோட தலையை தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. தேவர்களும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பரவாயில்ல நீங்களே
நீங்களே பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அரக்கர்களும் தேவர்களும் வாசுகி நாகத்தோட தலையன் வாழை முன்ன பின்ன இழுத்து இழுத்து அந்த மலையை சுழற்றி பார்க்கடல கடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடையறப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வாசுகி நாகம் அதோட வாயில இருந்து நெருப்பையும் சிறிதளவு விஷத்தையும் கக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா அரக்கர்களோட தலையில விழுந்து அவர்களை காயப்படுத்திட்டு இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அரக்கர்கள் விடாம அதை முன்ன பின்ன இழுத்து பார்க்கடல கடைஞ்சிட்டு இருக்காங்க. இது ஸ்டார்டிங்ல ஸ்லோ ப்ராசஸா இருந்தாலும் போக போக அதை துரிதப்படுத்துறாங்க. அப்படி துரிதப்படுத்துறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வாசுகி நாகத்தால கண்ட்ரோல் பண்ண முடியாம அதோட வாயில இருந்து ஒரு டெட்லியஸ்டான பாய்சனை அந்த பார்க்கடல்ல கக்கிருது. அந்த ஒரு பாய்சனோட பேர் தான் அலகலா. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே தேவர்களும் அரக்கர்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த ஒரு அலகலா பாய்சன் மட்டும் அந்த பார்க்கடல்ல கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க உருவாக்குற அமிர்தத்திலே அது கலந்துரும். அப்படி மட்டும் அமிர்தத்துல அது கலந்துருச்சு அப்படின்னா இது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தேவர்கள் விஷ்ணு பகவானோட உதவியை நாடுறாங்க. அதுக்கு விஷ்ணு பகவான் இந்த பிரச்சனைக்கு உதவி செய்யறதுக்கு சிவன் தான் உகந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை சிவன் அனுப்பி விட்டுறாரு. இந்த ஒரு விஷயத்த சிவன்டை வந்து தேவர்கள் முறையிடுறாங்க. அப்படி முறையிட்ட உடனே சிவன் அங்கிருந்து கிளம்பி பார்க்கடலுக்கு வர்றாரு. அப்படி வந்த அவர் வாசுகினாக அந்த பார்க்கடல்ல கக்குன அலகலா விஷம் அந்த பார்க்கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷத்தை அப்படியே தன்னுடைய உள்ள கையில எடுத்து இந்த உலக மக்களை காப்பதற்காக அவரே குடிச்சிடறாரு. அப்படி குடிச்ச அந்த ஒரு விஷயம் அவருடைய கழுத்திலேயே போய் நின்றுது. அதுக்கப்புறம் அவருடைய கழுத்து நீல நிறமாவும் மாறுது. அதனாலதான் சிவனுக்கு நீலகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பேரும் வைக்கிறாரு. இப்படி சில புராணங்கள் சொன்னாலும் வேறு சில புராணங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி சிவன் அந்த அலகலா விஷத்தை எடுத்து குடிக்கிறப்ப அந்த விஷம் அவருடைய கழுத்தை நெருங்குது. அப்படி நெருங்குறத பார்த்தோன்னே பார்வதி அம்மையாருக்குனால ஒரு விதமான பயம் வந்துருது. ஏன்னா இந்த ஒரு விஷம் மட்டும் சிவனோட வயிற்றுக்கு போயிருச்சு அப்படின்னா அது இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அது அவருடைய உயிருக்கும் ஆபத்தா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாசியை கூப்பிட்டேன். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, சிவனோட கழுத்துல இருக்கிற உன்னுடைய விஷம் அவருடைய வயிற்று பகுதிக்கு போயிடாம நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டுறாங்க. அப்படி சொன்ன உடனே வாசி உடனே சிவனோட கழுத்தை சுற்றி அவருடைய கழுத்துல இருக்க அலகலா விஷம் அவருடைய வயிற்றுக்கு போகாம பாத்துக்கிறாரு. அதனாலதான் சிவனோட கழுத்துல அப்ப சுத்தின அவர் இது வரைக்கும் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்துட்டு இருக்கப்பே பார்க்கடலை கடைஞ்ச அமிர்தமும் தேவர்கள் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. சோ இப்படி தேவர்களுக்கு அமிர்தம் எடுக்க உதவி பண்ணதுனாலையும் சிவனோட கழுத்துல இருந்து விஷம் இறங்காம பாத்துக்கிட்டதுனாலையும் வாசுகிக்கு சாப விமோசனம் கொடுக்கப்பட்டதாவே சொல்லப்படுது. இதுதான் பாத்தீங்கன்னா வாசுகியை பத்தி புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. சோ இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா புராணங்கள்ல எக்கச்சக்கமான கதைகள் வருது. அது எல்லாத்தையும் பார்த்தா இந்த வீடியோ பத்தாது. இப்ப நம்ம பேக் டு த ஸ்டோரிக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்து புராணங்கள்ல சொல்லப்பட்ட இந்த ஒரு வாசுகி நாகமும் 2024 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு வாசுகி இண்டிகஸ் நாகமும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா வாசுகி இண்டிகஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம், இது ஒரு நான் வெனாமஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லையா. ஆனா இந்து புராணத்துல குறிப்பிடப்பட்டிருந்த இந்த ஒரு வாசுகி நாகம் எப்படி இருக்கு, பார்கடல்லே விஷத்தை கக்கிருச்சு இல்லையா. சோ அப்படி பாக்குறப்ப விஷத்தை கக்குற இந்த ஒரு வாசுகியும் விஷமே இல்லாத இந்த ஒரு வாசுகி இண்டிகஸும் ஒண்ணு கிடையாது. இது ரெண்டுமே வேற வேற நாகங்கள். இல்லடா இந்த ரெண்டு நாமும் ஒண்ணுதாண்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.